அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கங்கள். ஒரு குட்டி பெட் டைம் ஸ்டோரி ஒரு 2 to 3 மினிட்ஸில் நான் முடிச்சிடுறேன். இந்த ஸ்டோரியோட எண்டில் ஒரு சுவாரஸ்யம் காத்துட்ருக்கு, கண்டிப்பாக ஃபுல்லாக கேளுங்க. ஆக்சுவலி ஒரு குரு இருந்தாரா, அவர் வந்து ஒரு நல்ல ஸ்பீச் கொடுக்குறவரா. ஸோ அவரை வந்து ஒரு திருவிழாக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ ஓகேவா, அந்த திருவிழாக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்பீச் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊரோட தலைவர் வந்து அந்த குருவை வந்து கூப்பிட்ருக்காங்க. அந்த குரு வந்து கிட்டத்தட்ட அந்த ஊரில் வந்து ஒரு 10,000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. ஸோ அந்த ஊருக்கு போய் நம்ம பிரசங்கம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு அவர் வந்து வராரு. ஸோ அவரை வந்து அழைப்பதற்காக அந்த ஊரில் உள்ள ஒரு குதிரைக்காரர், ஓகேவா, அவரை தான் வந்து குருவை வந்து கூப்பிட்றதுக்காக போகிறாரு. குருவை கூட்டிகிட்டு அந்த குதிரைக்காரர் வரும்போது அவ்வளோ மழை பெய்யுதான். ஸோ என்ன செய்கிறது, திருவிழாக்கள் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ மக்கள் எல்லோரும் ஒன்று போல் கூடியிருந்தவங்க எல்லாருமே அவரோட வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ குரு வந்து பார்த்தோன்னே அவருக்கு அவ்வளோ பெரிய ஏமாற்றமானுச்சா. ஒரு 10,000 பேர் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம எவ்வளோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம், இப்போ நம்ம வந்து யார்கிட்ட போய் சொல்கிறது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த குதிரைக்காரர்கிட்ட போய் சொன்னாரா. உடனே குதிரைக்காரர் சொன்னாரா, ஐயா நான் குதிரைக்காரன், எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் என்கிட்ட ஒரு 30 குதிரை இருக்குயா. அந்த 30 குதிரையில் நான் 30 குதிரைக்கு போய் புல் வைக்கிறதுக்காக போகும்போது அதில் இருக்கிற 29 குதிரை வந்து வெளியில் போனால் கூட அந்த இருக்கிற ஒரே ஒரு குதிரைக்காக நான் வந்து அந்த குதிரைக்கு தேவையான புல்லை நான் வச்சுட்டு தான் வருவேன். அதுக்காக நான் வந்து எதுக்குமே நான் புல்லே வைக்காமல் நான் திரும்பி வரமாட்டேன் ஐயா அப்படின்னு சொன்னார் அந்த குதிரைக்காரன். உடனே அந்த குருவுக்கு வந்து எப்படி இவரை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பலாறு சூட்டில் அரைஞ்ச மணிக்கு இருந்துச்சான். சரிப்பா, நான் ஒருத்தருக்காக கண்டிப்பாக 10,000 பேர் இல்லைன்னா என்ன, நீ ஒருத்தர் இருக்க, உனக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் இருக்கிற ஏலேருந்து இசட் வரைக்கும் வாழ்க்கையோட தத்துவங்கள் எல்லாத்தையுமே அவர் சொல்லியிருக்காரு. சொல்லி முடித்த உடனேயும் கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஸ்பீச் போயிருக்கும் போல். ஸோ சொல்லி முடித்த உடனே குரு கேட்டிருக்காரா, என்னப்பா நான் சொன்னது எல்லாம் உனக்கு புரிஞ்சுதா, எப்படிப்பா இருந்துச்சு என்னோட ஸ்பீச் அப்படின்னு சொல்லி கேட்டாரா. உடனே அந்த குதிரைக்காரன் சொன்னாராம், ஐயா நான் குதிரை ஓட்டுறவேன், என்கிட்ட 30 குதிரை இருக்குது. 30 குதிரையில் ஒரு குதிரை மட்டும் இருக்குது, மற்ற 29 குதிரையை வெளியில் வந்து போனால் கூட அந்த ஒரு குதிரைக்கு என்ன தேவையோ அதைத்தாயா நான் அந்த தேவையான புல்லை மட்டும்தாயா நான் கொடுப்பேனே தவிர 30 குதிரைக்கான புல் எல்லா கட்டையும் அந்த ஒரே குதிரைக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாராம். குரு பார்த்துட்டு அவருக்கு ஷாக் ஆகிட்டா, தெரிச்சு ஓடிட்டாரா. ஸோ ஆக்சுவலிலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, மற்றவங்களுக்கு என்ன தேவையோ எது சொன்னால் புரியுமோ அதை மட்டும்தான் சொல்லணும். அவங்களுக்கு புரியாத தேவையில்லாத விஷயங்களை சொன்னோம் அப்படின்னா சொல்கிற நம்மளை தான் அது முட்டாளாகும். கரெக்ட் தானே? ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இன்னொரு பெட் டைம் ஸ்டோரியில் சந்திக்கலாம். பாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம். பண்ணும்போது